பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கூட நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் வேதத்திலிருந்து வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நாளில் தேவன் கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 147 அதிகாரத்தில் 12 வசனம். ஸ்லாம் சாப்டர் 147 verse 12 வேதம் மீதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனை பேருக்குள்ளாக இந்த துதிக்கிற அனுபவம், தேவனுக்கு நன்றி செலுத்துகிற அனுபவம், தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிற அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தேவன் நம்ம வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக அவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அதுதான் நாங்கள் சொல்கிறது. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. ஆமென். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வீணான காரியத்தை பேசாதபடிக்கு, இல்லை வீணான காரியத்துக்கு இடம் கொடுக்காம நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடக்கும்? அது கீழே வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் உன் வாசலின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். முதலாவது ஆண்டு சொல்றாரு, நான் உன் வாசல்களின் தாழ்பாள்களை என்ன பண்றேன்? பலப்படுத்துகிறேன். எப்போ? நீங்க துதிக்கும் போது, நீங்க அவரை ஸ்தோத்தரிக்கும் போது ஆண்டு சொல்றாரு, அவர் உங்கள் வாசலின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? பொல்லாத பிசாசி உங்க வீட்டுக்குள் நுழையாதபடிக்கு, எந்த தீய சக்திகள், எந்த மனுஷனின் ஆலோசனைகள், எந்த மனுஷனின் மண்கண்கள் உங்கள் வீட்டுல உள்ளே நுழையாதபடிக்கு அவர் உங்கள் வீட்டின் வாசல்களை தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். அமேன். இன்னைக்கு சொல்லுவீங்கல்ல, நல்லா தான் இருந்தோம், திடீர்னு வீட்டில் ஒரு போராட்டம், திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு சண்டை. ஏன் தெரியுமா? உங்கள் வீட்டின் வாசல் தாழ்பாள்கள் பலவீனமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் துதிச்சு பாருங்களேன், நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டின் வாசலின் தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்துவார். எந்த சத்ருவும் எந்த கிரியைகளும் உங்களை அணுகாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். ரெண்டாவது சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இன்றைக்கி நிறைய பேர், ஐயோ எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறதே, அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய அப்பா அம்மா பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் ஸ்தோத்தரிக்க பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஏன்னு சொன்னேன், உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டு கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இந்த வார்த்தை கேட்கும் போது, நீங்கள் ஸ்தோத்திரிக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, நீங்கள் தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. உங்கள் பிள்ளைகள் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அவங்க செய்கிறதான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தரை ஸ்தோத்திரிக்க இந்த நாள்லேருந்து இந்த வார்த்தை கேட்கும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கவும் உமக்கு நன்றி சொல்ல என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்கள் வீட்டின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இது இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே நீ ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இது வரைக்கும் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்காம போன பாவத்தை மன்னிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கவும் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்குறாங்களோ, ஆண்டவரே இப்போ எந்தெந்த வீட்டுகளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பாடல்கள் கேட்கிறதோ, எந்த வீட்டுகளில் ஆண்டவரே அப்பா உங்கள் நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறார்களோ, ஆண்டவரே அவங்க வீட்டின் வாசல் தாழ்பாள்களை பலப்படுத்துவீராங்க. அவங்க பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.